إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக நாம் எல்லாம் நம் மீது கடமையாக்கிய ஃபஜர் தொழுகையை முடித்தவர்களாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆசை என்பது மனிதனுக்கு இன்றியமையாதது. பொதுவாகவே நாம் ஒரு பொருளை விரும்புவோம். அந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்ச உடனே அந்த பொருள் யூஸ் பண்ண பிறகு அதில் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இதோட பெட்டராக கிடைச்ச நல்லா இருக்குமே. உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ஒரு சிறிது மாதங்கள் அல்லது ஆண்டுகள் சென்ற பிறகு ஒரு நியூ ஃபோன், ஒரு அப்டேட்டட் மாடல் வரும்போது அதுக்கு போகணும். இயற்கையாகவே மனிதனுடைய கார்விங், அதாவது தேடுதல், அவனுடைய தேவை எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று கிடைச்ச உடனே அல்லாஹ் கிட்ட கேட்போம், கிடைச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் அதை யூஸ் பண்ண பிறகு ஒரு போர் அடிக்கிறது, இல்லை அந்த தேவை இன்னும் பூர்த்தி செய்யப்படாத ஒரு நிலையில் தான் நம்மளுடைய எண்ணம் இருக்கும். இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் உலகத்தில் நம்மளுடைய தேவை சொல்லி முடியாது. நம்ம ஒரு லிஸ்ட் போடும் போது 2-3 சொல்லுவோம். உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு போயிட்டே இருக்கும். அதனை தொடர்ந்து பல விருப்பங்களும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த எதிர்பார்ப்புகள், இந்த எண்ணங்கள் நம்மளுடைய சந்தோஷத்தை பூர்த்தி செய்யுமா என்று பார்த்தோமே ஆனால் ஒரு டெம்பரவரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு அது கொடுக்கும். ஒரு தற்காலிக ஒரு இன்பத்தை தான் அது கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமே தவிர நாம் நிரந்தரமாக அந்த இன்பத்தை பெறக்கூடியவராக இருக்க மாட்டோம். நிரந்தரம் என்றால், நான் நினைச்சேன் அந்த வீடு கட்டிட்டேன், நான் நினைச்சேன் அந்த ஏசியை மாட்டிட்டேன், நான் நினைச்சேன் நான் அந்த வண்டியை வாங்கிட்டேன், அந்த ஏசியை வாங்கினால அதுல வரக்கூடிய காற்றின் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய இன்பம், நான் விரும்பி அந்த வாகனத்தை வாங்கி அதை ஓட்டும் போது அதனால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த இன்பம், நான் கட்டி அந்த வீட்டில் நான் வசிப்பதன் மூலியமாக அந்த அந்த இன்பம், அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலக இன்பம் என்பதே ஒரு நிரந்தரமற்ற ஒரு அற்பமான ஒன்றுதான். அப்போ இந்த இன்பம், இந்த சந்தோஷத்தை நாம் எங்கு முழுமையாக பெற முடியும் என்றால் மறுமையில தான் பெற முடியும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை சொல்லும் போது அற்பம், இது ஒரு பரீட்சை களம், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இங்க நம்ம வசிக்க போறோம்னு சொல்றோம். இப்ப நிரந்தரமா நம்ம எங்க இருக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மறுமையில தான் இருக்க போறோம். இப்ப மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விதமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றான். நன்மையில் செய்து, நன்மையில் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கருணையில் ஒருவர் வெற்றி பெற்று அவர் சொர்க்கத்துக்கு போவாரேயானால் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் இன்பமான வாழ்க்கை வாழ்வார்கள். அந்த இன்பமான வாழ்க்கை என்பது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் அந்த இன்பத்தில் திளைத்திருப்பார்கள், என்றென்றும் இருப்பார்கள். தட் இஸ் நோ லிமிட். ஒரு 2 நாள் வந்துருங்க. இப்போ ஒரு ஒரு சுற்றுலாவுக்கு போறோம், ஒரு இன்பமான ஒரு குழுகுழு ஒரு மலை பகுதிக்கு போறோம். அங்க போனோம்னா ஒரு நம்ம கிட்ட காசு இருக்கிற வரைக்கும், காசு நிறைய இருந்தா 1 வாரம் தங்குவோம், காசு கம்மியா இருந்தா 2 நாள் இருப்போம். இல்ல அங்க நமக்கு ஒரு வேலையை கிடைச்சாலுமே இங்க இருந்தும் போனா ரொம்ப நாள் இருக்க முடியாது, போர் அடிச்சிடும். இன்னும் ஒரே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, இடத்த காலி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு போவோம், அந்த சூடு தான் நமக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம பழக்கப்பட்ட ஒரு கல்ச்சர், கால சூழ்நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது அது போர் அடிச்சிடும். ஆனா மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பம் என்பது நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை. அதே போல ஒருவன் குற்றம் செய்து ஒரு பாவத்தை அவன் செய்வானே ஆனால் அந்த பாவத்துக்கான தண்டனையாக அந்த 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 குற்றத்துடைய வீரியத்தை பொறுத்து, பாவத்தை பொறுத்து தண்டனைகள் வழங்கப்படும். சில பாவங்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லப்படுகிறது.
ஹும்ஃபி, அவர்களும் நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடியது சொர்க்கத்தின் இன்பங்களும் நரகத்தின் துன்பங்களும். நரகத்தில் எந்த அளவுக்கு நமக்கு தண்டனை கிடைக்கும், எந்த அளவுக்கு அதுல கொடுமையான விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நம்ம சுருக்கமா பார்க்க இருக்கிறோம். சரி, முதல்ல நம்ம இந்த உலகத்தையும் நம்ம சொர்க்கத்தையும் கம்பேர் பண்ணது கிடையாது, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்ப நாம இந்த உலகத்துல சந்தோஷம் நம்ம நினைச்சதை ஒரு லிஸ்ட் போட்டோம், சும்மா ஒரு சில விஷயங்களை மட்டும் மையப்படுத்தி. அதே போல சொர்க்கத்துக்கும் நம்ம அதை கம்பேர் பண்ணோம்னா நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. அதை நான் சொல்லல, ரசூல்லாவே சொல்றாங்க. ஏன்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள அடங்காத ஒன்று தான் சொர்க்கம். நாம ஒரு லிஸ்ட் போடுறோம்ல, இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு சொல்லி, அந்த லிஸ்டெல்லாம் தாண்டி நம்மளால சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒன்றாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். இது சம்பந்தமாக ஹதீஸில் வரக்கூடிய செய்தி என்னவென்று பார்த்தோமே ஆனால், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த செவியும் கேட்டிராத, அதையும் தாண்டி எந்த உள்ளமும் சிந்திக்காத, நம்மளால யோசிக்கவே முடியாது, நம்மளால ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சொர்க்கம் இப்படி இருக்குமா? குர்ஆன்ல எல்லாம் சொல்லுவான், தண்ணி ஓடும், மலைகள் இருக்கும், ஹூரிலீன்கள் இருப்பாங்க, விரும்பிய உணவுகள் இருக்கும், சாயத்துக்கான அந்த வெல்வெட் கிளாத் போட்ட சோஃபா செட்டு, கட்டில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்ணனைகள் வரும். அந்த வர்ணனைகளை நம் கற்பனை செய்து இப்படிதான் இருக்கும் அப்படிதான் சொல்லி நம்ம சுருக்க முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான் சொர்க்கம்ன்றாங்க. அன்பான சகோதரர்களே, சொர்க்கத்தை குறித்து எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நாம் நினைக்கலாம், அம்பானியோட வீடு இப்படி இருக்கும், எலிசபெத் ராணியோடைய பேலஸ் இப்படி இருக்கும், ஒயிட் ஹவுஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா, அதான் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு நினைப்போம். அதை விட நம்மளால் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக படைத்து வைத்திருக்கின்றான். யாரு? தன்னுடைய நல்லடியார்களுக்காக. இந்த உலகத்துல நாம சக்திக்கு உட்பட்டு இந்த காட்பாடாவில ஒரு வீடு வாழ நல்லா இருக்குமே, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா இருக்குமே, நாம இருக்கிற வீடு ஒரு குதிரை என்ன சொல்றது, குடிசை மாதிரி ரொம்ப ஒரு குறுகியான ஒரு வீடு, ஒரு காத்தோட வசதி கிடையாது, ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு தண்ணி சரியில்லை, இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளத்தில் பல நெருடல்கள் இருக்கும். நம்ம இந்த ஏரியை விட்டு வேற ஏரியா போயிட்டு நல்லா இருக்கும், நல்லா ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், சுற்றுச்சூழல் ஒரு இயற்கையோடைய ஒன்று தொட்டு வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும், எந்த ஒரு நோயும், அந்த மாதிரி மனிதனுக்கு ஹைஜீன் எதிர்பார்க்கக்கூடியவனா இருப்பான். ஆனா இந்த உலகத்திலே இப்படி ஒரு அற்பமான ஒன்று, இதை நாம் பெறுவதற்கு நாம் படக்கூடிய கஷ்டம் என்ன? நாம சொல்றோம் இது மெயினான பகுதினாலுமே, காட்படாவில் இன்னைக்கு நான் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடத்த வாங்கணும் அல்லது மின்ட் பகுதியில வாங்கணும்னா லட்சக்கணக்கில் நம்ம காசு செலவு பண்ணணும். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இதுல பாதி கூட இருக்காது. அதுக்கே நாம பண்ணக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா ₹1,00,000 நம்ம செலவு பண்ணணும். ஆனா மறுமையில அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய அளவு, இந்த உயரம் எடுத்து சாட்டையோட கற்பனை பண்ணீங்க, இதான் சாட்டை என்றால் இதை வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமா? இதை சுருட்டி வச்சோம்னா டைல் செலவு கூட வராது. 2க்கு 2, அதாவது ஒரு ஆள் நிற்கக்கூடிய அந்த நிற்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு இடம் கிடைக்குமே, ஆனால் அதை விட ஒரு சிறப்பு வேற எதுவும் இல்லைன்றாங்க. அதுவே மிகப்பெரிய சிறப்புன்றாங்க. ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு, சாட்டை அளவு இடம் கிடைப்பது ரொம்பவும் பிரசித்தி பெற்றதுன்றாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய நல் அமல்களுக்காக மறுமையில் தரக்கூடிய அந்த இன்பங்களை குறித்து திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் பார்த்தோமே ஆனால் ஏராளமான விஷயத்தை சொல்றாங்க. இது அத்தனையும் நமக்கு கிடைக்கும் என்றால், நாம இன்னைக்கு இப்போ ஒரு ஒரு விருந்துக்கு போறோம், விருந்துல பாத்தீங்கன்னா பிரியாணி, சிக்கனு அப்படி இப்படி சொல்லி வகை வகையா வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு மவுத் வாட்டரிங், வாயில எச்சி ஊறும், இது எப்போ நம்ம சாப்பிட போறோம்னு சொல்லி. ஒரு வாட்டி சாப்பிடுவோம், 2வது வாட்டி சாப்பிட்டா அதுக்கு மேல நம்மளால முடியாது. அங்க போறதுக்கு ரெடியா இருப்பான், அன்லிமிட்டட் போட்டிருப்பான், நீங்க 1000 ரூபாய் கட்டுங்க, எவ்வளவு வேணா சாப்பிடுங்கன்னு. 1000 பொருள் சாப்பிட முடியாது, 10 பொருள் சாப்பிட்டாலே முடிஞ்சு வயிறு. ஆனா சொர்க்கத்துல என்ன மாதிரி சிச்சுவேஷன்? சொர்க்கத்துல பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட். நமக்கு பசி எடுக்காது, எடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்,
யூரின் போகாது, மோஷன் போகாது, எந்த ஒரு கெட்ட செயல் நம்ம செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல நமக்கு எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ மது, அந்த மது அங்க நமக்கு ஹலாலாக கொடுக்கப்படும். இப்படியாக ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நமக்காக வச்சிருக்கான். சரி, முதல்ல இந்த இடத்தை பத்தி வருவோம். இப்ப சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைப்பது சிறப்பு மகத்துவம் வாய்ந்தது சொல்றாங்கன்னா, மனிதனுக்கு சராசரியாக சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இடங்கள் மற்றும் நன்மை குறித்து பார்ப்போம். ஏன் நம்ம நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலை வைத்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஒரு இந்த பக்கமே போவோமே, சில நபர்கள் வீடு இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழக்கூடிய இருப்பாங்க. அவங்க ஒரு அந்த பிளாட்பாரத்திலேயே ஒரு டென்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு குடிசையை போட்டிருப்பாங்க. நம்மளுடைய கற்பனையில ஒரு டென்ட்னா எப்படி இருக்கும்? ஒரு 2 பேர் இருக்கலாம், ஒரு ஒரு சும்மா ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதான் டென்ட். சொர்க்கத்துல டென்ட்னா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொர்க்கத்துல டென்ட் இருக்கு. சொர்க்கத்திலும் கூடாரத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தெரியுமா யாருக்கு சொர்க்கத்துல இருக்க கூடாரம் எப்படி இருக்கும்? கேள்விப்படுது இல்லையா? சொர்க்கத்தில் கூடாரம். சொர்க்கத்துல கூடாரம் எப்படி இருக்கும் என்றால், அந்த கூடாரம் முத்தாலான கூடாரம்னு சொல்றாங்க. பேர்ல், ஒரு முத்தாலான கூடாரம். அந்த கூடாரத்தின் நடுவில் ஒரு ஹோல், ஒரு ஓட்டை இருக்கும். அந்த கூடாரம் எப்படி பிரம்மாண்டமான கூடாரம் இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். அந்த கூடாரம் எப்படி இருக்கும் என்றால், அந்த கூடாரத்துடைய உயரம் 60 மைல்கள், அதோடைய அகலம் 60 மைல். 60 மைல்னா கிட்டத்தட்ட ஒரு 78 கிலோமீட்டர் வரும். இங்க இருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு டிஸ்டன்ஸ். இது ஜஸ்ட் ஒரு கூடாரம். ஒரு டென்ட்டை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு டென்ட், ஒரு கூடாரம் என்பது அதனுடைய உயரம் 60 மைல்கள், அதனுடைய அகலம் 60 மைல். இது ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய பரிசு. ஜஸ்ட் ஒரு டென்ட். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மையான காரியத்திற்கு அல்லாஹ் நமக்கு கூலி வருவதாக சொல்றானே, அந்த கூலி தரக்கூடிய சில அமல்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பினும் சொல்லக்கூடிய உபரியான வணக்க வழிபாடுகள், அல்லது பள்ளிவாசலுக்காக நாம் செலவு செய்யக்கூடிய அந்த செலவினங்கள், கட்டுமான பணிகள், வேற எதுவனா இருக்கலாம், பள்ளிவாசலை உருவாக்கக்கூடிய காரியம், இந்த காரியத்திற்கு பரிசு என்னவென்றால் சொர்க்கத்தில் மாளிகை. இப்போ நம்ம ஒரு டென்ட்டை குறித்து பார்க்குறோம், சாட்டையை பார்த்தோம், அடுத்த டென்ட்டு 1 by 1 போவோம். இப்போ சாட்டையோட அளவு சிறந்ததுன்றாங்க, டென்ட்ன்றது பிரம்மாண்டமா இருக்கிறோன்றாங்க. பிரம்மாண்டம் என்பது 60 மைல்கள், உயரம் 60 மைல். இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான டென்ட். அப்ப மாளிகை எப்படி இருக்கும்? கற்பனை செய்ய முடியுமா? பார்க்க முடியுமா நம்மளால? யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் தினசரி 12 ரக்காத்துகள், ஷின்தன் ஹஷரத்தன் ரக்கஹத்தன், உபரியான தொழுகை தொழுகிறார்களோ, இல்லா பனல்லாஹு லஹு பைத்தல் ஃபில் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் மாளிகையை கட்டுகின்றான். மாளிகைங்க. இங்க 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 ஒரு வீட்டை வாங்கணும்னா, ஒரு ஒரு இடத்த வாங்கினா ₹1,00,000, கோடி ரூபாய். அந்த காசு பணத்தை சேர்த்து நமக்கு வேண்டதுக்காடியும் ஆயுசு முடிஞ்சிடும். அப்படி வாங்கினாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யார்? நம்மளுடைய பேரம்பேத்தி, நம்மளுடைய பசங்க தான் அனுபவிப்பாங்க. இதான் நிலைமை, இதான் வாழ்க்கை. ஆனா நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்பின் சொல்லக்கூடிய உபரியான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளுக்கு நாளைக்கு மறுமையில் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தை, மாளிகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். 2வது, பள்ளிவாசலுக்காக பள்ளிவாசலை ஒன்று நம்ம கட்டி எழுப்புறோம் நம்மளுடைய பகுதியில, இல்லை அதுக்காக உதவி செய்யறோம். யார் ஒருவர் பள்ளிவாசல் அமைவதற்காக உதவுகிறார்களோ அவர்களுக்கும் மார்க்கம் சொல்லக்கூடிய பரிசு என்னவென்றால், இல்லா பனல்லாஹு லஹு பைத்தல் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் மாளிகை கட்டப்படுகின்றது என்று. ஒரு ஒரு வீடு, ஒரு கூடாரம், ஒரு மாளிகை, அந்த மாளிகையை சுற்றி பல இன்பமான நிலைகள். இப்போ சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக, மனிதன் விரும்பக்கூடியது, மனிதனுடைய, ஏன்னா நம்மளை படைச்சவன் அல்லாஹ்,
அவனுக்கு தெரியாதா இவன் என்ன விரும்புவான், இவன் எதை ஆசைப்படுவான், இவனுக்கு எதை செட் பண்ணி கொடுத்தா இவன் சந்தோஷமா இருப்பான், எனக்காக இந்த ஒரு உலக வாழ்க்கையில் உட்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள், எனக்காக செய்த தியாகங்கள், அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசு கொடுக்குறானா, அந்த பரிசு என்பது நாம ஜஸ்ட் லைக் தட்னு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் சொல்லி ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்மளால யோசிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒன்றை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர இருக்கின்றான். அப்போ அதே போல அதுல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை குறித்து சொல்றாங்க. அந்த மரத்துடைய நிழல் ஒரு பிரம்மாண்டமான மரம். அந்த மரத்துடைய நிழல் எப்படிப்பட்ட ஒரு நிழலாக இருக்கும் என்றால், வேகமாக ஓதக்கூடிய ஒரு குதிரை இருக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஹார்ஸ் ஒரு குதிரை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. வேகத்தையும் நம்ம எதை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஹார்ஸ் பவர் தான் சொல்லுவாங்க. குதிரையோட வேகத்தோட திறன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வச்சு ஒரு மோட்டாரோடைய ஃபாஸ்ட் ஒரு வேகமா போகும்னு சொல்லுவாங்க. அப்போ அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை 100 ஆண்டுகள் ஓடினால் எவ்வளவு தூரம் கடந்திருப்போமோ அந்த அளவுக்கு ஒரு மரத்தோடைய நிழல் இருக்குமா. ஒரு பிரம்மாண்டமான மரத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க. இவ்வாறாக சொர்க்கத்தில் எண்ணற்ற இன்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். இது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. இது யாருக்கு கிடைக்கும்? இந்த உலகத்தில் சிரமம் அடையக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், தியாகம் செய்யக்கூடியவர்கள். சிரமத்துக்கு பிறகுதான் வெற்றி. சிரமத்துக்கு பிறகுதான், ஒரு கஷ்டத்துக்கு பிறகுதான் லேஸ். இன்னமல் அஸ்ரி யுஸ்ரா. ஒரு சிரமத்துக்கு பிறகுதான் நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இப்ப நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றான் என்றாலே அதற்கு ஒரு பிரதிபலனாக நமக்கு நன்மை இருப்பதை நாம் விலகி கொள்ள வேண்டும். இதை நம்ம சுருக்கமா சொல்லும் போது இது ரெண்டும் சொர்க்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. இது அல்லாமல் சொர்க்கத்தின் திருமறை குர்ஆனை எடுத்து படித்து பார்த்தோமையானால் எண்ணற்ற செய்திகள், பல இடங்களில் தொழுகை குறித்து பேசும்போது, சில குற்றத்தை குறித்து தண்டனை குறித்து பேசும்போது, நன்மை குறித்து பேசும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை வர்ணிப்பான். எப்படி வர்ணிப்பானா, நாம புரிஞ்சிக்கக்கூடிய அளவுல வர்ணிப்பான். அதனை சுற்றி ஆறுகள் ஓடும், அதில் அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க, விரும்பிய உணவுகளை அவங்க சாப்பிடுவாங்க, சின்ன சின்ன சிறுவர்கள் அவர்களுக்கு பரிமாறுவாங்க, அவர்கள் விரும்பிய பெண்கள், அதாவது ஹூருல் ஈன்கள் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கும். இந்த ஹூருல் ஈன்களை குறித்து அவர்கள் வர்ணிக்கும் போது அவர்கள் நீல் நிற கண்கள் கொண்ட ரொம்ப பேர் அழகிகளாக இருப்பாங்க. அவங்க உலகத்துக்கு வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நறுமணம் கமலம் என்றெல்லாம் பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். இது அங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள். இது இல்லாம நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த படைப்பு, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், பூமி, வானம் ஒரு எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இருக்கு. நாம இப்ப பார்த்தது ஒரு சாட்டை, ஒரு கூடாரம், என்ன சொல்றது, ஒரு மாளிகை, இந்த மாதிரி கேட்டகரியில பார்த்துட்டு வரோம். முத்தகீன்களுக்காக, இறையச்சவான்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கக்கூடியது என்ன தெரியுமா? சூரத்துல் பஹராவுடைய 136 வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅர்லுகு ஸமாவாதி வல் அர்து, வானமும் பூமியும் உள்ளடக்கிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபருக்கு தரான். வானத்தையும் பூமியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கையில அடக்குவான். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் வானத்தை நம்மளால் அளக்க முடியுமா? பூமியை கற்பனை செஞ்சு பார்த்தாலே பூமியோட பரப்பளவு எவ்வளவு பெரிய பரப்பளவு. அப்படிப்பட்ட பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுக்காக, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றார்களோ அவருக்கு தரான். அப்ப அப்படி நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம், அந்த சொர்க்கத்துல பூமி அளவு கொள்ளளவு கொண்ட ஒரு இருப்பிடத்தை எனக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான் என்றால் அதற்கு நாம ஆசைப்படணும். அப்ப அதற்கான குவாலிட்டி என்ன? தக்வா, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற அந்த பண்பு. முத்தகீன்களாக நாம் வாழ்வோமையானால், அந்த நிலையிலேயே நாம் மரணிப்போமையானால் நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த உலகத்துல நாம சிரமப்படலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, சொர்க்கத்துல அதிகமா யார் இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏழைகள் தான் இருப்பாங்கன்றாங்க. சிரமப்படக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. சிரமப்படக்கூடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையா இருக்கும். முஸ்லிம்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கான விடிவெள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொர்க்கம் தான். நாம சந்தோஷமாக இருக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒன்று என்று சொர்க்கம்.
அந்த சொர்க்கத்தில் எண்ணற்ற இன்பங்கள் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பரிசுக்காக நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். மாறாக நாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப இன்பங்களுக்காக, அற்ப ஆசைகளுக்காக, அற்பமான அந்த சபலங்களுக்காக நாம் நம்மளுடைய மார்க்கத்தை விட்டு வழி மாறி பிணங்கி செல்வோமேயானால் நமக்கு மறுமை வாழ்க்கை என்பது கேடான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம சுருக்கமா பார்த்தது சொர்க்கத்துடைய இன்பங்களும் அதில் கிடைக்கக்கூடிய நியமத்துகளும் குறித்து பார்த்தோம். இப்ப நரகத்தை குறித்து பார்க்கும்போது நரகம் என்பது சொர்க்கத்துக்கு நேர் எதிரான ஒன்றாக, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் தான் நரகம். இப்ப நரகத்துல நரகம்னால எதால தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோமே ஆனால் நரகம் முழுக்க முழுக்க நெருப்பால் உருவாக்கப்பட்டது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நெருப்பு தான். நெருப்பு தவிர வேற எதுவுமே கிடையாது நரகத்துல. அப்ப அந்த நரகத்தை நாம எரி வைக்கணும். பொதுவாகவே நெருப்பு எரிவதற்கு பயன்படக்கூடிய பொருள் எரிபொருள், பெட்ரோலு, டீசலு, இப்போ கெரோசின், இந்த மாதிரி கேஸஸ்லாம் இருக்கும், லிக்விட்ஸ் இதாக இருக்கும். அதை வச்சுதான் எரிப்போம். அல்லது கட்டையை வைத்து விறக வைத்து எரிக்கக்கூடிய ஒரு வகையும் இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில எதை கொண்டு நரகத்தை எரிய வைக்கின்றான் என்றால் அதனுடைய எரிபொருளாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது மனிதர்களும் கற்களுன்றான். அதுல ஃபியூலே என்னன்னு பாத்தீங்கன்னா நரகம் எரிவதற்கான ஃபியூலே மனிதர்கள், கற்கள். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, கணிசமான மனிதர்களை நம் நரகத்துக்காக படைச்சிருக்கோன்றான். இப்ப நரகத்தை எரிய விடுவதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களில் குற்றவாளிகளை படைத்திருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸுக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். நீங்க தான் பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்? நரகத்துடைய எரிபொருளே மனிதர்களும் கற்களும்ன்றான். எப்படி ரெண்டும் எரியும்? நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நெருப்பு எரிவதற்கு இத்தனை பொருள் எரிபொருள் இருக்கணும்னு, மனுஷனும் ஒரு கல்லும் இருக்கு, ரெண்டுத்தையும் வச்சு எரிஞ்சிருமா? எப்படி எரியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தில் போட்டு என்ன பண்றான், கடுமையான அந்த உஷ்ணத்துல அந்த வெப்பத்தை கொண்டு, அதாவது நீங்க இந்த ஆதிகால மனிதர்கள்லாம் சொல்லுவாங்க கற்கள் மூலியமாக நெருப்பை உண்டாக்கினார்கள் என்று. கற்கள் மூலியமாக எப்படி நெருப்பு உண்டாக்க முடியும்? ரெண்டும் உராசும் போது தீப்பொறி எழும்பும். தீப்பொறி மூலியமாக நெருப்பை கண்டுபிடிச்சாங்க சொல்லி வரலாறுல இருக்கு. அப்படி இருக்கும்போது மனிதர்களும் கற்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கமாக உராசும் போது அதன் மூலியமாக ஒரு வெப்பத்தை உண்டாக்கி ஒரு கடும் நெருப்பு ஜுவாலையை உருவாக்குறோம். ஏன்னா மனுஷன் இயற்கையாகவே களிமண்ணால் படைக்கப்பட்டன. அது ரா மெட்டீரியல். மனுஷனுடைய உடம்புடைய ரா மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணு. இப்ப மண்ணை அந்த கற்களை உராசும் போது எப்படி பிளம்புகள் தீப்பொறி வருமோ அது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் அதனுடைய எரிபொருளாகவே கற்களையும் மனிதரையும் வச்சிருக்கிறான். அப்ப நரகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண தண்டனை சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. இல்ல சொல்லு, கரெக்ட். வெரி குட். எப்படிப்பட்ட ஒரு தண்டனை என்றால் நெருப்பாலான செருப்பு. இது ஒரு ஹதீஸ்ல வருது, நெருப்பாலான கங்குகள், அதாவது விறகு கட்டில கங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலுக்கு அருகில் வைப்பான். அந்த நெருப்பாலான செருப்பை அணியும் போது நெருப்பாலான அந்த கங்குகள் நம்மளுடைய பாதத்துக்கு கீழ் வைக்கும் போது அதனுடைய உஷ்ணம் உடல் முழுக்க பரவுமா. பரவி என்ன ஆகும்? மூளை கலகலவென்று கொதிக்கும். இங்க வைக்கிற எஃபெக்ட் டைரக்டா எங்க அடிக்குது? மூளையில் அடிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெருப்பு இருக்கு, ஒரு தீப்பெட்டி இருக்கு, ஒரு டீ கடைக்கே போறோம், இல்லை ஹோட்டலுக்கே போறோம், இல்ல மனைவி வீட்டுல சமைக்கிறாங்க, மனைவி இல்லை நான் போய் கேஸை கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லி பத்த வைக்கும் போது கை சுட்டுடுச்சுன்னா எப்படிப்பட்ட வேதனையை நம்ம அனுபவிக்கிறோம். அதனால ஆகக்கூடிய காயம் மாறுவதற்கு எவ்வளவு நாள் ஆகுது? வேதனையை சொல்லுங்க. லேசான வேதனையா இது ஒரு பயங்கரமான வேதனையா? மூளை கொதிக்குது. நான் கற்பனை பண்ண முடியும். மூளை என்பது இருக்கிறதுல உடல்லே ரொம்ப ஒரு மிருதுவான பகுதி. மூளை நம்ம சொல்றோமே, மூளை தான் மனுஷனுடைய உடம்புல ரொம்ப மிருதுவானது. வச்சோம் அப்படியே கொதிக்குதுன்னா கற்பனை செய்து பார்க்க முடியாது. இந்த இங்கிலீஷ் படத்துலாம் காட்டுவாங்க, இந்த சைக்கோன்னு படத்துல வச்சுங்களா, மூளையை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவான். அந்த ஏன் சொல்ல வரேன்னா
அப்படி ஒரு ஒரு ரொம்ப ஒரு நம்மளால வந்து ஒரு கற்பனை செய்ய முடியாது, ரொம்ப ஒரு சாஃப்டான பகுதி. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொசுக்கி அதன் மூலியமாக தரக்கூடிய வேதனை தான் சாதாரண வேதனையா. அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ணக்கூடிய பெரிய பெரிய தவறுகள், பொய், புரட்டு, விபச்சாரம், வட்டி, மது, இந்த மாதிரி மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுக்கான தண்டனையை நாம் கற்பனை செய்து பார்த்தோமேயானால் நம்மளால தாங்க முடியுமா? எல்லாமே நெருப்பு தான். நரகத்துல போய் போட்டாலே நெருப்பு, எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தாலும் நெருப்பு. நெருப்பு தான் அவளை சூழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் இருப்போம். இப்ப நரகத்துல ஒரு சாதாரண குற்றம், உனக்கு ஒரு தண்டனை நரகத்துல போடக்கூடாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தப்பி தவறி நரகத்துல ஒரு அடியார் போயிட்டாரு, அந்த அடியாருக்கு நீ தண்டனை கொடுக்கணும்டா அப்படின்னு நல்லா முடிவு செஞ்சானா, சாதாரண தண்டனை அந்த செருப்பை அணிஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த செருப்பை அணிவதன் மூலியமாக அவருடைய மூளை கொதிக்கும் என்றால் எப்படிப்பட்ட வேதனையா இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து காலையில 6 மணி தான் ஆகுது. காலையில 6 மணி சூரியன் இப்பதான் எந்திரிக்க போகுது. 6:05 எந்திரிச்சோம்னு நினைக்கிறேன். காலவர் தான் ஆகுது. இந்த ஹீட்டை தாங்க முடியல, இந்த இடத்துல 2 ஏசி போட்டோம். ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் சைஸ் தான் இருக்கும், பரந்த ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்மளால ஃபேன் போடாமல 2 ஏசி போடாமல உட்கார முடியலன்னா, வெளியே போனா வேக்குது அப்படின்னா, நரகத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு அனுப்புன அந்த வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உஷ்ணம் தன்னகத்தில் 69 மடங்கை வைத்துக் கொண்டு 70 69 அல்லா வச்சுக்கிட்டு 1 மடங்கு இந்த பூமிக்கே தரான். அதுல நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஹீட், எக்ஸ்ட்ரீம் வெப்பம், 40 டிகிரி 42 டிகிரிலாம் சொல்றாங்க, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹீட். மீது எல்லாம் அல்லா கிட்ட இருக்கு. 69 வச்சிருக்கிறான்னா அந்த 69 மடங்கோடி அந்த வெப்பத்தை நம்மளால் யோசிக்க முடியுமா? சூரத்துல் ஹுமதா அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதமான தண்டனையை குறித்து, ஒரு விதமான நரகத்துடைய நிலையை குறித்து சொல்றோம். இப்ப சொர்க்கத்திலயுமே பாத்தீங்கன்னா 8 வாசல்கள் இருக்குது. 8 வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போலாம், அவங்க செஞ்ச நன்மை கேட்டார் போல். ஓகே, அதே போல வந்து நரகத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பெயர்களை வச்சிருக்கான். ஓகேங்களா? அதுல வந்து ஹுமதாவில் வரக்கூடிய அந்த நரகத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அதில் வரக்கூடிய ஒரு தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை என்றால், அந்த நரகத்துல யாராச்சும் போட்டோம்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து மூளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொதிக்க வைக்கின்றானோ, அதே போல அவர்களுக்கு அந்த நெருப்பானது அவங்களுடைய இதயத்தை வந்து பொசுக்கும். எப்படி? அதுல தூக்கி போட்டோம்னா அந்த நெருப்பு அவங்களுடைய இதயத்தை பொசுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். டைரக்டா போய் அடிக்கும் அந்த இதயத்துலதான். இப்ப அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வித்தியாசமான தண்டனைகளை இந்த உலகத்தில் செய்த நபர்களுக்காக அவங்க செய்த பாவத்தின் பிரதிபலனாக கொடுக்க இருக்கின்றான். அதே போல ஒருவர் மதுவில் ஊழ்கிறார், மது குடிச்சு ஒரு குடிகாரனா வாழ்ந்து சாவறாரு. அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவானா, இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு தண்ணி தாக எடுத்தா தண்ணி குடிப்போம், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா குடிப்போமே, சில ஜூசஸ் ட்ரை பண்ணுவோமே சொல்லி வித் சோடா இல்ல வித்தவுட் சோடா இந்த மாதிரி சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண கிரஷஸ் விதவிதமான பானங்களும் அருந்துவோம் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல். பட் இந்த உலகத்துல குடிகாரனா வாழ்ந்து ஒருத்தன் மரணிச்சானே ஆனால் அவனுக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய பானம் என்பது எப்படிப்பட்ட பானம் என்றால் ஜீனத்துல் கபால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பானம். அது என்னவென்றால் ஒரு ஹதீஸில் வருகிறது, அது வந்து நரகவாதிகளின் வியர்வை, நரகவாதிகளின் சீல். அந்த நரகவாதிகள் வியர்வையும் சீலும் பிடிச்சி குடிடான்னு சொல்லி கொடுக்கப்படுமா. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வேர்வையை நம்மளால வந்து சகிக்க முடியாது. நம்ம உடம்புல ஒரு உபாதை என்றால் அதில் ஏற்படக்கூடிய அந்த ரத்தமும் சீலும், அதில் வரக்கூடிய துர்வாடையும் நம்மளால சமாளிக்க முடியாது. கட்டின மனைவி பக்கத்துல வரமாட்டாங்க, பெத்த புள்ள வராது, கேட்பாரற்ற ஒரு நிலையில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலுமே ஒரு அருவருப்பு, உங்களோட மனசு வந்து கொஞ்சம் சங்கடப்பட்ட நிலையில் தான் இருக்கும். நாளைக்கு நரகத்துல வந்து இந்த குடிகாரர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து வைக்கக்கூடிய பானமே வந்து ஜீனத்துல் கபால், அது வியர்வை மற்றும் சீல் சலம்னா எப்படி இருக்கும்? இதை குடிக்க முடியுமா? சற்று யோசிச்சு பாருங்க. அதே போல நரகத்தில் தரக்கூடிய அந்த பானங்கள் ஜக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கள்ளி செடியோடைய ஒரு நீர், ஒரு சீல் சலம் தான் அதுவும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் கொடுக்க இருக்கின்றான். யாருக்காக? பாவிகளுக்காக. இப்ப
நாம இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்களாக நாம் மரணிப்போமையானால் அது சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ, சின்ன குற்றத்துக்கு தம்பி சொன்னா போல நெருப்பாலான செருப்பு மூளை கொதிக்கும். பெரிய குற்றத்துக்கு அதற்கு ஏற்றாற் போல் தண்டனைகள் வரும். அந்த தண்டனை என்பது கொடுத்து கொண்டே இருக்கப்படும். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அதாபை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படிப்பட்ட அதாப்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல வர்ணிக்கிறான். அப்படி சொர்க்கத்துக்கு நரகத்தின் பக்கம் போகும்போது கூச்சலும் இறைச்சலும் இருக்கும். கூன்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. வேதனையில உலர்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு அதாபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பட வைத்திருக்கின்றான். அதே போல அந்த எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஒரு வெப்பநிலை இருக்கும். ஓகேங்களா? ஒரு பிரியாணி சமைக்கிறோம்னா அந்த பிரியாணி சட்டி கீழே நெருப்பு இருக்குன்னா முதல்ல வெப்பம் ஹையஸ்ட் டிகிரி டெம்பரேச்சர் எங்க இருக்குன்னா அதோட அடித்தட்டுல தான் இருக்கும். மேல கம்மியா இருக்கும். மேலேயே ஒரு 100 டிகிரிஸ்ல கலகலன்னு தண்ணி கொதிக்குதுன்னா கீழே கண்டிப்பா அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சில குற்றம் செய்த பாவிகளுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில தண்டனை கொடுக்க இருக்கிறான். அதுல ஒரு வகையான தண்டனை தான் நயவஞ்சகர்களுக்கான தண்டனை. நயவஞ்சகரான தண்டனையை குறித்து திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரிஞ்சுங்க, யாரா சொல்லுங்க. நரகத்தோடைய அடித்தட்டு. நரகத்தை பல பகுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிச்சுட்டு இந்த நயவஞ்சக முனாஃபிகீன்களை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அடியில போங்கடான்றான். இரட்டை முகம் கொண்ட நம்பிக்கை துரோகிகளை என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தண்டனையாக நரகத்தோடைய அடித்தட்டுல உச்சகட்ட வெப்பம், உச்சநிலை வெப்பம், அப்படி நாசமாகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு வேதனை கொடுத்து, ஏன்னா அவன் ஏமாற்று வேலை செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்குறான். இப்ப நமக்கு அப்படிப்பட்ட குண அதிசயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நயவஞ்சனை குணங்கள் 3 மற்றும் 4. வத்தச கதப வைத துமின கான, அதை பேசினா போய் பேசுவான், வாக்குறுதிக்கு மாறு செய்வான், நம்பிக்கை துரோகம் செய்வான், வழக்குரைத்தால் மாறு செய்வான். இதெல்லாம் நயவஞ்சர்களுடைய குணாதிசயங்கள். இப்ப பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்ம கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது நயவஞ்சங்களுடைய தன்மையாக இருக்கிறது. தப்பித்தவரை நம்ம அந்த ஒரு நிலையில் மரணிப்போமையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் தரக்கூடிய தண்டனை என்பது நரகத்தோடைய அடித்தட்டு. அதெல்லாம் நம்மளால தாங்க கூட முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸ், அல்ல சுருக்கமா ஒரு சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு வகி. அந்த வகையில அவங்களுக்கு பல நிலைகள் காட்டப்படுகிறது. அதுல ஒரு ஒரு சட்டி மாதிரி ஒரு பானை இருக்குது. அந்த பானையில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக தண்டிக்கப்படுறாங்க. அந்த சட்டியில போட்டு கொதிக்க வைக்கப்படுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுறது இவங்க யார் என்று பார்த்தோமே, ஆனால் இவர்கள் தான் விபச்சாரம் செய்தவர்கள்ன்றாங்க. விபச்சாரத்துக்கான தண்டனை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வச்சிருக்கிறான்னா, அவங்களை நிர்வாணமாகவே ஒரு சட்டியில போட்டு கொதிக்க வைக்கக்கூடிய நிலைமை. ஒரு 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 பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கு. தண்ணீர்ல வெப்பம் கூடும்போது எப்படி கலகலவென்று பபுள்ஸ் வருமோ, அல்லது ஒரு 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 பாத்திரத்தை சமைக்கும் போது ஒரு கறியை போட்டோம்னா அந்த வெப்பநிலை அதிகமாக கறி எப்படி மேல மேல போகுமோ, அந்த மாதிரி குற்றம் செய்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, குறிப்பாக விபச்சாரம் குற்றம் செய்தவர்களை எப்படி நிர்வாணமான முறையில அந்த இன்பத்தை நீ அடைந்தாய் இல்லையா, உனக்கு ஹலாலா மனைவி இருக்கு இல்லையா, நீ திருமணம் முடிச்ச ஹலாலான முறையில அந்த இன்பத்தை நீ அடைந்து கொள். அந்த இன்பத்தை ஒருவர் தவறான வழியில் அடைகிறார் என்றால் அவர் எந்த நிலையில் அந்த இன்பத்தை அடைந்தாரோ அதற்கேற்றாறு போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அந்த சட்டியில் போட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு பார்த்தோமே ஆனால் இந்த ஒரு விபச்சாரம் என்ற ஒரு விஷயம் சர்வசாதாரணமாயிடுச்சு. நேற்றைய உரையில் கூட சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய தமிழக பகுதியில 2 குற்ற சம்பவம் நடந்திருக்கு. கள்ளக்காதலை ஒட்டி வரக்கூடிய இந்த சம்பவங்கள் சர்வசாதாரணமா இருக்கு. கேரளால ஒரு நிகழ்வும், தமிழகத்துல ஒரு திருச்சியில ஒரு நிகழ்வும் நடந்து என்ன பண்றாங்க, குழந்தையை கொல்லக்கூடிய ஒரு நிலை, கள்ளக்காதலின் காரணமாக கணவனை உதாசீனப்படுத்தி விட்டு அவனுடன் சலாபமாக இருக்கக்கூடிய நிலை, அதன் காரணமாக கணவன் கோவன்பட்டு மனைவியை வெட்டக்கூடிய ஒரு நிலை, அதனால் ஜெயிலுக்கு போய் அந்த குழந்தை ஆசிரமத்துக்கு போகக்கூடிய, இப்படி குடும்ப சூழ்நிலை நாசமாகக்கூடிய ஒரு கல்ச்சராக கரண்ட் ட்ரெண்ட் இருக்கு. நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம இந்த மொபைல் போன், சோசியல் மீடியா இளைஞர்களை வழி கெடுக்குதுன்னு சொல்லி நம்ம பேசுறோம்.
பேசும்போது நம்மளோட கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 ஒரு 30 வயசுக்குள்ள மக்கள் தான் அப்படி போறாங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். ஆனா 30 ஒரு 45 50 வயசுள்ள அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி ஒரு தப்பான நடவடிக்கையில போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு மத்தியில் பரஸ்பரம் இல்லை என்றால் அவர்கள் பிரிந்து போக வேண்டியது ஒரு நிலை. அதை வச்சுட்டு ஒரு வயலன்ஸ்ல போறது தட்ஸ் நாட் குட் ஐடியா. அது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்காது. அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த விபச்சாரம் என்ற ஒரு குற்றத்தை ஒருவர் செய்வாரையானால் அந்த குற்றத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது நெருப்பாலான அந்த அந்த உஷ்ணமான அந்த நீரில் கொதி நீரில் போட்டு கொதிக்க வைக்கக்கூடிய ஒரு தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர இருக்கின்றான். அதே போல வட்டிக்குமே நிரந்தர நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு வைத்திருக்கின்றான். இப்ப வட்டி என்ற அந்த கொடுமையான அந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பல குற்றங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த குற்றத்துக்கும் கடுமையான தண்டனையாக நரகத்தில் நாம் போட்டு பொசுக்குவோம் நசுக்குவோம் என்று சொல்கின்றான். பொதுவாகவே நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனை தரக்கூடிய அந்த ஸ்டைல் பார்த்தோமையானால் தோலின் மூலியமாக தான் உணரும் தன்மை இருக்கு. அந்த நெருப்பானது அந்த தோலை பொசுக்கும் போது ஒரு வேதனை நம்ம சொல்லியிருப்போம். அந்த வேதனை அந்த தோல் கரிஞ்ச பிறகு அந்த வேதனை நம்ம விட்டு போயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு தோலை போற்றி நமக்கு அந்த வேதனை கொடுப்போம். இப்ப நாளைக்கு நரகத்துல பல நிலைகளில் நாம் மனிதர்களை பார்ப்போம். ஒருத்தர் என்ன பண்ண சொறி சரங்கு ஆடையை அணிந்திருப்பாரு. அவர் ஒப்பாரி வைத்ததன் காரணமாக, புறம் பேசியதன் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும். இந்த உலகத்தில் அவர்கள் தற்கொலை செய்தவர்களாக இருப்பார்களே ஆனால், அல்லது கொலை செய்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அதற்கேற்ற தண்டனை அவருக்கு வழங்கப்படும். நீ எப்படி அந்த நிலையில தற்கொலை செஞ்சாயோ அந்த தற்கொலைக்கான தண்டனை, கத்தியில குத்துனா கத்தியில குத்திக்கிட்டே இருப்பான், மலையில இருந்து விழுந்தா மலையில இருந்து விழுவான், தலையில கல்லை போட்டு இறந்து போனானா இல்ல தண்டவாளத்தை தலை வச்சு போனான், எப்படி அந்த வேதனையை அனுபவித்தானோ இறந்து போனானோ அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அந்த நரக நெருப்பு வரப்போ கூட இதுவும் சேர்ந்துருக்கும். எல்லாமே அந்த அந்த நெருப்புலதான் இருக்கும். இப்ப இந்த காலில் நெருப்பாலான கங்கல் வைக்கிறாங்க, இதயத்தை பொசுக்கும் சொல்லும் போது அது தனியா ஒண்ணு நடக்காது. அது எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த நரக நெருப்பு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே அவர்கள் அந்த வேதனை சுவைத்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறாக பல சோதனையான பல உச்சகட்ட தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளுக்காக நரகத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தில் வாழும் போது இது போன்ற குற்றங்கள் பக்கம் நாம் செல்லாமல் இருக்க வேண்டும். வட்டியோட குற்றம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த வட்டி என்ற பாவத்துக்கு போகக்கூடாது. மது மூலியமாக, அது மது போதை சார்ந்த விஷயத்தில் ஒரு பாவம், அதன் மூலியமாக மறுமையில் தண்டனை என்று வரும்போது அதை சார்ந்த தவறுகள் நம்ம செய்யக்கூடாது. அதே போல விபச்சாரத்தின் மூலியமாக இப்படிப்பட்ட ஒரு தண்டனை நமக்கு மறுமையில் கிடைக்கும் என்றால் விபச்சாரத்தின் பக்கம் நம்ம போகக்கூடாது. திருமறை குர்ஆன் ரொம்ப அழகா சொல்றான், லா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்றான். அந்த வகையில இது போன்ற குற்றங்களை நாம் தவிர்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய அமல்களை நாம் சீர்படுத்த வேண்டும். இப்ப முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம இல்லை ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கிய தொழுகைக்கு பிறகு ஏன் ஒன்று கூடியிருக்கிறோம்? நாம் நம்முடைய இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை, அமல்களை சீர் செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டியபடி நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். அதன் மூலியமாக குற்றத்திலிருந்து விலகி, பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்ல வரல, பாவம் செஞ்சானோ அந்த பாவத்துடைய தன்மையை அறிந்து பாவ மன்னிப்பு பெற்று மீண்டும் அந்த தவறை செய்யாமல் ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணித்து சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பட செய்ய வேண்டும். இந்த இந்த விஷயம் நம்ம ஏன் பேசுறோம்னா, சொர்க்கத்தை பத்தி நம்ம சொல்லும் போது அதற்கான இன்பம், அந்த சந்தோஷம் நமக்கு தோணும். அப்ப நம்ம அமல்களை நம்ம ஊக்கப்படுத்துவோம், ஆர்வமா செய்வோம். நரகத்துடைய தண்டனை குறித்து சொல்லும் போது, இதுல மாட்டினோம் போய் நம்ம நரக தண்டனையை வாங்குவோம், அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் அந்த தவறின் பக்கம் நெருங்க மாட்டோம், அந்த குற்றத்தை செய்ய மாட்டோம். அந்த குற்றத்தை செய்யாமல் வாழக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நாம் நல்ல அடியார்களாக மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதை கூறியவனாக, எதை கேட்டோமோ எதை அறிந்து கொண்டோமோ அதன்படி நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறியவனாக அந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.